ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். hrce.tn government.in இதான் வந்து பார்த்தா அபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தமிழகத்தில் உள்ள 214 திருக்கோயில்களுக்கு பரம்பரை முறைவழி சாரா அறங்காவலர்கள் நியமனத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள 216 கோவில்கள்ல அறங்காவலர் நியமனம் பண்ண போறாங்க. இது வந்து பரம்பரை முறைவழி சாரா, அதாவது பரம்பரை வழியில வராத நார்மல் பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக இப்ப போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்றதுக்கு ஆன்லைன் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம், அல்லது அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி டைரக்டாகவோ விரைவு அஞ்சல் மூலமாகவோ நீங்க சம்பந்தப்பட்ட மண்டல இணை ஆணையர் அலுவலகத்துக்கு நீங்க அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசி தேதி 22/7/2026 அதுக்குள்ள அப்ளை பண்ண பாருங்க. சோ கைட்லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா அப்டேட் பண்ணிருக்காங்க. மொத்தமா 216 திருக்கோயில்ல அறங்காவலர் அப்படின்ற ஒரு பதவி. அறங்காவலரை பொறுத்த வரைக்கும் என்னமான ஜாப் இருக்க போதுன்னா, இப்போ ஒரு கோவில் இருக்கு அப்படின்னா அந்த கோவில் முழுக்க முழுக்க உங்க கட்டுப்பாட்டுல தாங்க இருக்கும். சோ நிர்வாகம் பண்றது, அந்த பணத்தெல்லாம் பராமரிப்பு பண்றது, அந்த கோவில் எதுவா இருந்தாலும் நீங்க தான் வந்து பொறுப்பு. அதே மாதிரி அந்த கோவிலுக்கு ஏதாச்சும் திருவிழா பண்ணணும், அதை டேட் அரேஞ்ச் பண்றது எல்லாமே முழுக்க முழுக்க உங்ககிட்ட தான் இருக்கும். சோ அதான் அறங்காவலருக்கான ஒரு பணி, ஒரு வேலைப்பன் கூட சொல்லலாங்க. சோ ரொம்ப நாள் கழிச்சு அப்டேட் கொடுத்திருக்காங்க 214 திருக்கோயில்களுக்கு. சோ தாராளமாக அப்ளை பண்ண பாருங்க. எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெப்சைட்ல அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க, அறங்காவலர் விண்ணப்பம்னு இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓபன் ஆகும். சோ இப்போ இதுல வந்து பாருங்க, முதல்ல எங்கெங்க வேகன்சி இருக்கோ அதை பத்தி கொடுத்துருக்காங்க. 214 கோவில் அப்படின்னா மொத்தமா இதுலயே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துல எந்தெந்த கோவில் இருக்கு, அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி என்ன. அதே மாதிரி நீங்க 2, 3 அப்படின்னு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பக்கங்கள், மொத்தமா 214 கோவில் அப்படின்றதால 216 டீடைல்ஸ் உங்களுக்கு வந்து காமிக்கீங்க. இல்ல நீங்க ஸ்பெசிபிக்கா தெரிஞ்சுக்கணும், எங்க ஊர்ல எங்க இருக்கு அதுல நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு உங்க டிஸ்ட்ரிக்ட் நீங்க செட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் தாலுக், இதுல வந்து உங்க எந்த தாலுக்ல வேகன்சி இருக்கோ அதை மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எந்த வருவாய் கிராமம்ல இருக்கும் அந்த கிராமத்தை செட் பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா சோ அந்த ஊருக்கான இன்ஃபர்மேஷன், எந்த கோவில்ல அறங்காவலருக்கான வேலைவாய்ப்பு இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்ட், கடைசி தேதி என்ன, அறிவிப்பு, சோ நோட்டிபிகேஷன், அந்த கோயிலுக்கான நோட்டிபிகேஷன் பார்க்க பதிவிறக்கம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு PDF மாதிரி ஓபன் ஆகும். நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு டைரக்டா திருவண்ணாமலை அப்படின்னா 3 கோயிலுக்கும் சேர்த்து தான் அப்டேட் பண்ணிருப்பாங்க. திருவண்ணாமலை எந்தெந்த டிஸ்ட்ரிக்டோ எல்லா கோயிலுக்கும் சேர்த்து ஒரே நோட்டிபிகேஷனா இருக்கும். சோ இப்ப திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கோவில்ல வேகன்சி கொடுத்திருக்காங்க. 30 நாட்களுக்குள்ள அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தகுதிகள் நீங்க 25 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியுங்க, அதுக்குள்ளார இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறை சட்டவிதி 26 தகவின்மை குறித்து சொல்லப்பட்டுள்ள குறைபாடுகள் எவையேனும் உள்ளவர்கள் நியமனம் செய்யப்பட அருகதையற்றவர்கள் ஆவார்கள், அதான் அவர்களை விண்ணப்பம் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்க கூடாது அப்படின்னா, நீங்க வந்து இந்து சமயத்துல பின்பற்றாம இருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ண முடியாது. உங்க மீது கிரிமினல் கேஸ் இருக்கு, நீதிமன்றத்துல வழக்குகளா இருக்கு அப்படின்னா உங்களால பண்ண முடியாது. யாதொரு கோவில்ல தர்மகர்த்தாக ஏற்கனவே இருந்து நிர்வாக குழுவால நீங்க வெளியே தள்ளப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஒரு தர்மகர்த்தாவா இருக்கீங்க, அந்த மாதிரி தொழுநோய் உள்ளவங்க, அந்த மாதிரி நோய் உள்ளவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மேற்கண்ட கோயில் இணைப்பட்டுள்ள கட்டளைகள்ல அறங்காவலராக இருப்பவர்கள் அப்ளை பண்ண முடியாது. மத்திய அரசு மற்றும் மாநில அரசு பணியிலிருந்தோ உள்ளாட்சி மன்றங்கள்ல பணியிலிருந்தோ நீக்கப்பட்டவர்கள் அப்ளை பண்ண முடியாது. வழக்கறிஞர்களாக இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. சோ அறநிலையத்துறைக்கு அக்கறையாக விரோதம் செஞ்சவங்க அப்ளை பண்ண முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் இல்லாதவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்து பீப்புள் அப்ளை பண்ணலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொந்த ஊர்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வராங்க. அது சரியா தெரிய வரல, நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இப்போதைக்கு இந்த மாதிரி உங்க ஊர்ல வேகன்சி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்ளை பண்றதுக்கு இது இருக்கு பாருங்க. விண்ணப்பத்தில் எந்த கோயில் அப்ளை பண்ண பொருளோ அந்த கோயில் நேரம் போயிட்டு விண்ணப்பத்தில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடும். தாராளமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்க ஹோம் பேஜ்ல போயிட்டு கூட இதுல வந்து இணைய வழி மூலமா அப்ளை பண்றதுக்கு விண்ணப்பத்தில் கிளிக் பண்ணலாம். அல்லது அப்ளிகேஷன் ஃபார்ம் மூலமா நான் ஃபில் பண்ணி அப்ளை பண்றேன் அப்படின்னா நீங்க ஃபார்மை கூட வந்து பார்த்தா டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி தபால் மூலமாகவோ, அதாவது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ, அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்படியே டைரக்டாவும் போயிட்டு கொடுக்கலாங்க. இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், ஆவணங்கள் பதிவேற்றம் பண்றது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ நோட் பண்ணிக்கோங்க. 2 ஆப்ஷன், அதாவது முதல்ல இணைய வழியில அப்ளை பண்ணிடுங்க. இணைய வழியில அப்ளை பண்ணிட்டு அதுல ஒரு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை இதுல அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். முதல்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க, வரக்கூடிய அப்ளிகேஷனை இதுல அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 டைம் பண்ணும். அப்ளிகேஷனா வேணும் அப்படின்னா விண்ணப்பம் பதிவிறக்க மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு அப்ளிகேஷன் வரும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க வந்து ஃபில் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். சோ உங்க டிஸ்ட்ரிக்ட் என்ன, தாலுக் என்ன, கிராமம் என்ன, கோயில் பேர நிலைமை கொடுத்துட்டு
பெயர் என்ன, ஃபாதர் நேம், வயது, ஜெண்டர் எல்லாமே கேட்டிருப்பாங்க. கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாம் இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. கைட்லைன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட், ஓட்டர் ஐடியோ அல்லது வந்து பார்த்தா ஆதார் கார்டு, கல்வி தகுதி, இந்து மதத்தை சார்ந்தவர் அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் வந்து குறிப்பிட்டிருக்க வேண்டும். சர்டிபிகேட் அதாவது என்ன சர்டிபிகேட், டிசி அந்த மாதிரி மென்ஷன் ஆயிருக்கணும். அல்லது நீங்க வேற ஏதாச்சும் டாக்குமெண்ட் அதுக்காக நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஜாதி சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க, இருப்பிட சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. திருக்கோயில் சொத்துக்களை அனுபவிக்கவில்லை என்பதற்கான ஒரு சர்டிபிகேட்டை சம்பந்தப்பட்ட கோயில்ல என்ஓசி வாங்கணும். வழக்கில் தண்டனை பெற்றவில்லை என்பதற்கான காவல்துறை சான்று, போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் வாங்கணும். சொத்து மதிப்பு சர்டிபிகேட், உங்களுக்கான சொத்து சர்டிபிகேட் அட்டாச் பண்ணும். வருமான வரி சான்றிதழ் அட்டாச் பண்ணியானும். இதெல்லாமே இருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுங்க, அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்க தாராளமா டேரக்டா அப்ளை பண்ண பாருங்க. இணைய வழி விண்ணப்பித்தல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ டேரக்டா உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்றதுக்கான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்க, முதல்ல மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. நான் டெமோக்காக ஃபில் பண்றேன், நீங்க ஃபுல்லா வந்து பார்த்தா ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கேப்சா கோடு அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கேப்சா கோடு எல்லாமே கரெக்டாக வந்து கொடுக்க பாருங்க. என்டர் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போதுமானதுங்க. ஸோ நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கும். தெளிவா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓடிபி ஆதென்டிகேஷன் என்னவோ அதை நீங்க வந்து தெளிவா மென்ஷன் பண்ண பாருங்க. ஓகே, கொடுத்து சமர்ப்பிக்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போதும். ஓடிபி வெரிஃபை ஆயிடுச்சு. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம அப்ளை பண்ற பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். திருக்கோயிலில் பெயர் என்ன எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பெயர், இதுல உங்களுக்கு பெயர் என்ன, திருவா, திருமதியா, செல்வனா அந்த மாதிரி கொடுத்துட்டு தமிழ்ல உங்க பெயர் கேட்டிருப்பாங்க. இதுல போயிட்டு தமிழ்ல உங்களுக்கான பெயர் என்ன அப்படின்றத கீபோர்டு படி நீங்க தான் வந்து கரெக்டா கொடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா நீங்க எக்ஸ்டர்னல் வெப்சைட்ல போயிட்டு அப்படியே கூட நீங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. அதனால தெளிவா வந்து ஸோ எங்க கீபோர்டு உங்களுக்கு கீபோர்டு யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்க வந்து அந்த ஆப்ஷனை நீங்க வந்து பயன்படுத்தி கரெக்டா உங்களுக்கான அந்த பெயரை மட்டும் கொடுக்க பாருங்க. ஸோ கீபோர்ட்ல எனக்கு சரியா டைப் பண்ண வரல, தெரியல அப்படின்றவங்க நீங்க அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு காப்பி பேஸ்ட் வேற இடத்துல இருந்தா கூட நீங்க தாராளமா வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேமும் நீங்க வந்து பாத்தீங்க சேம் அதே மாதிரி கீபோர்ட்ல இருந்து கூட காப்பி பேஸ்ட் பண்ண கீபோர்ட்ல என்டர் பண்ணலாம். அல்லது டேட்டா நீங்க காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி 25 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் வந்து பார்த்தா ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேலா ஃபீமேலா கிளிக் பண்ணிட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் கம்பல்சரி நீங்க அப்லோட் பண்ணி ஆகணும். ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு வயது சர்டிபிகேட் ஒரு ப்ரூஃப், உங்களுடைய ஆதார் கார்டோ அல்லது வந்து பார்த்தா ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிசி மார்க்ஷீட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் ஏஜ் ப்ரூஃபா அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஜாதி சர்டிபிகேட் பத்தி கேட்டிருக்காங்க. நீங்க பிசியா, எம்பிசியா, டிஎன்சியா அந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன கேட்டகரி, சைவமா வைணவமான்னு கேட்டிருக்காங்க. எதுவோ அதை நீங்க மென்ஷன் பண்ணிட்டு மத பிரிவை பற்றி விவரங்கள் குறிப்பிடுங்க. ஸோ எந்தமான மதம் அதெல்லாம் நீங்க ஃபுல்லா மென்ஷன் பண்ணுங்க. இல்ல வந்து ஆப்ஷனோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாதி சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ ஜாதி சர்டிபிகேட்டை சூஸ் ஃபைல் கொடுத்து பிடிஎஃப் அப்லோட் பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் முழுமையான முகவரி, உங்களுக்கான அட்ரஸ் கேட்டிருக்காங்க. நீங்க வந்து எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க, அதுக்கப்புறம் எந்த தாலுக்கை சார்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வருவாய் கிராமத்தை சார்ந்தவங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. இதுல போயிட்டு உடைய டோர் நம்பர் என்ன, தெரு பெயர் என்ன எல்லாமே தமிழ்ல தான் கொடுக்கணும். என்ன கிராமத்தை சார்ந்தவங்க, பேரூராட்சி நகரம் கொடுத்துட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க. பின்கோடையும் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வசிக்கும் இடத்திற்கும் கோயிலுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. எத்தனை கிலோமீட்டரோ அதை நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வசிப்பிட சர்டிபிகேட், வசிப்பிட சர்டிபிகேட்டுக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா அதை அப்லோட் பண்ணலாம். ரேஷன் கார்டு வைக்கலாம். இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் சூஸ் ஃபைல் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தொழில் மற்றும் மாத வருமானம், நீங்க என்னமான தொழில் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்க என்ன தொழிலோ அதை நீங்க மென்ஷன் பண்ணிட்டு மாத வருமானம் உங்களுக்கு எவ்வளவு வருது அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கல்வி தகுதி, நீங்க என்ன படிச்சீங்க, 8th 10th 12th டிகிரியா என்னவோ அதை நீங்க வந்து பாருங்க கொடுத்துட்டு கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. மொழியின் வகை, சோ நீங்க ஆங்கிலம் தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ரெண்டுமே தெரியும் அப்படின்னா நீங்க ரெண்டுமே கூட செலக்ட் பண்ணிக்கலாம், உங்க விருப்பம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சொந்தமாக சொத்துக்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்றத சொத்து விவரத்தை குறிப்பிடுற மாதிரி இருக்கும். சோ எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நிலம் இருக்கு இல்ல வீடு இருக்கு அப்படின்னா சோ நிலம் வீடு இருக்கு, எத்தனை பரப்பு இருக்கு, இருக்கும் இடம் அது எந்த இடத்துல இருக்கு, செலுத்தும் தீர்வை எவ்வளோ, இதர டீடைல்ஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்களே ஓனா டைப் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கீபோர்டு ஆப்ஷனை பயன்படுத்தி டைப் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நிலம் இருக்கு அதெல்லாம் நீங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா சொத்துக்கள் இதர ஆதாரங்கள் முதலியவற்றின் தோராய மதிப்பு. சோ மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு சொத்துக்கள் வந்து ஆதாரம் வரும் அப்படின்ற மாதிரி தோராய மதிப்பு நீங்க கொடுத்துக்கோங்க.
அதே மாதிரி ஆண்டு வருமானம் எவ்வளவு உங்களுக்கு சொத்துக்கள் மூலமா ஆண்டு வருமானம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க தோரணமா கொடுத்துக்கோங்க. எல்லாமே தோரணமா கொடுத்தா போதுமானது. நெக்ஸ்ட் வருமான வரி செலுத்துறீங்க அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வருமான வரிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபில் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா இல்ல அப்படின்றத நீங்க சைட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் பொறுப்புகள், அதாவது பொறுப்புகள்னா கடன் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அந்த கடனை கூட நீங்க மென்ஷன் பண்ண பாருங்க. பொறுப்புகள் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அதை நீங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் திருக்கோயிலுக்கு விண்ணப்பத்தாரர் அல்லது பாக பிரிவினை ஆகாத குடும்பத்தை சார்ந்தவராக இருப்பின் அவருடைய குடும்பத்தை சார்ந்த நபரால் ஏதாச்சும் உங்களுக்கு தர்மங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா குடும்பம் இல்ல நீங்க இல்ல அப்படின்ற மாதிரி இல்லைன்னு கூட நீங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன டீல்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா விண்ணப்பத்தாரர் இதற்கு முன்பு ஏதேனும் திருக்கோயில் அறக்கட்டளை அறங்காளரா ஒர்க் பண்ணிருக்கீங்களா? சோ கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆமா இல்லையா அப்படின்றத நீங்க கொடுத்தா போதுமானது. அதனால தெளிவா நீங்க படிச்சு பார்த்துட்டு ஆமா இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கணுங்க. சோ ஏதாச்சும் முத்தை கத்திருக்கீங்க அப்படின்னா அந்த ஆமாம் இல்ல அப்படின்றத நீங்க வந்து கொடுங்க. அதுக்கு என்ஓசி, அதாவது இந்த ஆப்ஷன் நீங்க நோ கொடுக்குறீங்க அப்படின்னா கோயில்ல போயிட்டு என்ஓசி காப்பி கண்டிப்பா வாங்குற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதெல்லாத்தையுமே நீங்க கரெக்டா கொடுக்க பாருங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டிருக்காங்க, ஆம் கொடுத்துக்கோங்க. விண்ணப்பத்தாரர் நற்பெயர் மற்றும் நன்னடத்தை கொண்டவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஆம் அப்படின்றத நீங்க கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நேரம் ஆர்வலாம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சோ எல்லாமே நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி நீங்க எந்த மதம் சார்ந்தங்க அப்படின்னா அதுக்கான சமூக சர்டிபிகேட், இந்திய குடிமகன் இந்து அப்படின்றதுக்கான சர்டிபிகேட்டும் அட்டாச் பண்ணி ஆகணும். சோ நீங்க 25 வயதுக்கு குறைவானரான்னு கேட்டிருக்காங்க, இல்ல. சோ இந்த மாதிரி விடுப்பு பெறாத நொடிப்பு நிலையாளரா அந்த மாதிரி எல்லாமே கேட்டிருக்காங்க. சோ கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவா வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ண பாருங்க. சோ கடைசியா வந்து டாக்குமெண்ட், ஆதார் அட்டை கேட்டிருக்காங்க, வருமான சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க, சொத்து மதிப்பு. சோ நீங்க கிராம நிர்வாகத்தை ஒரு ஒயிட் பேப்பர்ல ஒரு ரிப்போர்ட் வந்து இவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு நீங்க எழுதி வாங்கினாவே போதுமானது. எல்லாமே நீங்க கரெக்டா வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே கரெக்டா ஃபில் பண்ணுங்க, அப்லோட் பண்ணுங்க. பண்ணிட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிட்டு வரவை சேமிக்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே வந்து சப்மிட் ஆயிடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக கொடுத்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக அட்டாச் பண்ணி அப்ளை பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்ல மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இந்த 6 பக்கத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை தெளிவாக ஃபில் பண்ணிட்டு ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பதிவேற்றம்னு விண்ணப்பித்தல். இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல போயிட்டு உங்க பெயர் என்ன, மெயில் ஐடி என்ன, மொபைல் நம்பரை கொடுத்துட்டு ஸோ இதுல விண்ணப்பம் நீங்க பூர்த்தி செய்யப்பட்ட அந்த அப்ளிகேஷன் வித்து அவங்க சொல்லிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரே பிடிஎஃப் மெர்ஜ் பண்ணி 5 MB இருக்க மாதிரி எல்லாத்தையுமே சூஸ் ஃபைல் கொடுத்து அட்டாச் பண்ணிட்டு குறிப்புரையில ஏதாச்சும் நீங்க டீல்ஸ் மென்ஷன் பண்ணிட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துட்டு இந்த கேப்சா கூட என்டர் பண்ணிட்டு சமர்ப்பிக்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிடுங்க. 2 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து டைரக்டா இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக நீங்களே இணையவழி விண்ணப்பிக்க ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை, அதாவது ஆஃப்லைன் மூலமா இருக்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதை நீங்க ஸ்கேன் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணிட்டு இதுல நீங்க போயிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். இதுவும் இல்ல அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஸ்பீட் போஸ்ட் மூலமா அனுப்புறது. 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. 3த்துல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்க அப்ளை பண்ண பாருங்க. இந்த 8 டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 8 டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க அட்டாச் பண்ணியே ஆகணும். அதனால முன்கூட்டியே ரெடி பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவ்வளவு கிட்ட 214 திருக்கோயில்கள்ல அறங்கால நியமனம் பண்ண போறாங்க. 1 மந்த் கிட்ட டைம் இருக்கு. அதனால சீக்கிரமா அப்ளை பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் வாங்கி அப்ளை பண்ண பாருங்க. செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோயில் மூலமா தான் செலக்ஷன் பண்ணுவாங்க. சோ உங்களுடைய தகுதிகள் அடிப்படையில் தான் செலக்ஷன் பண்ணுவாங்க. அதனால சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. விருப்பம் தகுதியும் இருக்குங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த இன்ஃபர்மேஷன் குறித்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.